இவரை சந்தித்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், தயவுசெய்து இவர்களை அமைச்சர்களாக்கி விடாதீர்கள், மொத்த ஊழல் இவர்கள் தான். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு ஒன்று விஜய்க்கு சொல்லியிருக்கு. அவருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு இருக்குது. அவர்களும் இதை வலியுறுத்தி இருக்கிறார். தயவுசெய்து இவர்களை மட்டும் அமைச்சரவையில் சேர்த்து விடாதீர்கள். சேர்த்தால் இவர்கள் ஒட்டுமொத்த நாட்டையே கொள்ளையடித்து விடுவார்கள். இதனால தான் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் செங்கோட்டையினால் ஆரம்பிக்கப்பட்டு செங்கோட்டையினாலே முடித்து வைக்கப்பட்டது. இனி அவர்கள் வெற்றி பெற்று சட்டசபைகள் வந்தாலும் அமைச்சர் பதவி கிடையாது. கடைசி பெஞ்சில் தான் உட்கார்ந்துருக்கும். அதிமுகவில் இனி போகவே முடியாது. அதிமுகவில் எல்லா மாவட்ட செயலாளருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்கள் களத்துக்கு வந்துட்டான். அப்போ இவர்களுடைய அலுவலகங்கள் கூட நீங்கள் அதிமுக அலுவலகங்கள் புதிதாக மாவட்ட செயலாளர்கள் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. இவர்கள் அதிமுகன்னு சொல்வதற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை, நாதி இல்லை. அதிமுக தொண்டை இவர்களை புறக்கணித்து விட்டான். சசிகலாவுக்கு என்ன நிலைமையோ, ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமையோ, டிடிவிக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இவர்களுக்கு.